ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 4 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ கோவமாயி அந்த தடியன்னு அடிக்க அவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருப்பான். அவன் அடித்த அடியில் அவன் தலையே ஒரு சைடாக திரும்பி போச்சு. அப்படியே ஹீரோ அவன் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கான். அவங்க அம்மா, டைச்சி, அவன் அம்மா நீ வாழும்போதே ஸ்ட்ராங்காக வாழுடா, அம்மா உனக்காக வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் அந்த கேஸ்டரில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு டிஸ்டன்ஸாக போயிட்டே இருக்காங்க. அவன் கையை நீட்டி, அம்மா என்னை விட்டு தனியாக போயிடாதீங்க அம்மான்னு கத்திக்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். எங்கேன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெட்டில் எந்திரிக்கிறான். நான் இப்போ பார்த்தது உண்மையா அம்மா, உண்மையாகவே டிஸ்டன்ஸாக போகிறீங்களான்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் பார்க்கும்போதே சைடில் ஒரு சவுண்டு, நீ எந்திரிச்சியான்னு ஒரு டாக்டர் வராரு அங்கேருந்து. ஹீரோ பார்க்கணும், இது என்ன இன்ஃபார்மரியா? பார்த்தா பக்கத்தில் அந்த காமிஷீரோ ஒரு புக்கை படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவர் என்ன இங்கே பண்ணுறாருன்னு ஹீரோ பார்க்குறான். அவர் அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ அவனை பஞ்ச் பண்ணா பாரு, எப்பா சரியான பஞ்சரா. ஓ அப்படியா, சரி அந்த காய்க்கு என்னாச்சு? பார்த்தா நம்ம ஹீரோ இது பண்ணது அவர் எல்லாம் திங்க் பண்ணிட்டு சொல்றாரு. அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டான்டா. அவன் இப்போ யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது, ரூமுக்குள்ள அமைதியா அவன் பாட்டுக்க இருக்கான். எப்படி தவுளத்தான் இருந்தவன் இப்படி ஆயிட்டான். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, சரி ஓகே, நான் எப்பவுமே வர ரெகுலர் செக்அப் தான் இன்னைக்கு. பார்த்தா நீங்க கரெக்டா இன்னைக்கு இருக்கீங்க. சரி ஓகே, உங்க இன்ஜுரி ஒன்று அந்த அளவுக்கு சீரியஸா இல்லை. அப்ப காமிஷீரோ சொல்றாரு, நானுமே கொஞ்சம் இன்ஜுரி ஆயிட்டேன்ப்பா, அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டு கூட தான். யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த புக்கோட கையை நீட்டுறாரு. யாருன்னு தானே பாக்குறேன், நீ தான்ப்பா. ஹீரோ பாக்குறான், என்னது நானா? அப்ப ஹீரோ திங்க் பண்றான் அன்னைக்கு அவர் பேசினத. கிட், உன்னை எல்லாரும் செட்டப் பண்ணிட்டாங்களா? நீ அந்த ஒரு நைட்ல உன் வாழ்க்கையே தலைகீழா போயிடுச்சே. நீ எந்திரிக்கும் போது பக்கத்துல ட்ரெஸ் இல்லாம ஒரு உமன் கடந்ததும் உன்னை பிளேம் பண்ணதும் உண்மைதானே? அது மட்டும் இல்ல, நானுமே இப்படி தப்பா பிளேம் பண்ணி உள்ள அனுப்புன ஆளுதான். நீ மட்டும் டீட்டெயிலா சொன்னீனா நான் உன்னை வெளியே கொண்டு போறேன்னு சொன்னாரு. அதை திங்க் பண்ணது நீங்க உண்மையாவே என்னை இன்னசென்ட் நம்புறீங்களா? அவர் பாக்குறாரு, என்னப்பா சொல்ற, உன்னைய பார்த்தா ஒரு உமனை கொல்ற அளவுக்கா நீ இருக்க? அப்ப சொல்றாரு, நீ அசைன் பண்ணிய ஒரு லாயரு, அவனுமே செட்டப் தான் தெரியுமா உனக்கு? கீரை பார்த்தனும் கோவம் அப்படியே பாக்குறான். ஓ அப்படியா, இந்த வேர்ல எல்லாருமே ஏன் எப்படி இருக்காங்க? அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டாக்டர் நம்ம காமிஷீரோ கூப்பிடுறாரு, வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவரு, சரி ஓகேப்பா, நான் இதை டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன், நீ நல்லா குணமாயிட்டு வா. எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோ ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு சொல்கிறாரு, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நீ எல்லாத்துக்கும் தயாராரு, நீ எல்லாத்தையும் இலக்கவும் ரெடியாருன்னு சொல்கிறாரு. அவன் அப்படியே பார்க்குறான், என்ன நான் என்ன பண்ணணும், நான் எதா இருந்தாலும் பண்ணுறேன்னு கையை முறுக்கிக்கிட்டு அப்படியே கேட்குறான். கேட்டது இல்லாமல் நான் எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவனோட ஆறாவை இறக்குறான். எப்பா கண்ணெல்லாம் ப்ளூ கலர் ஃப்ளேம் மாதிரி இருக்குது, நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன்னு. அதை பார்த்து தான் அவர், வா சரி ஓகேப்பா நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ அப்படியே பார்க்குறான் உட்காந்துட்டு. வெளியே டோரை சாத்திட்டு வந்ததும் அந்த டாக்டர் கேட்குறாரு, சார் இது அன்யூஸ்வலாக இல்லையா? நீங்கள் இன்னொரு பாய் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? அதை கேட்டதும், என்ன சொல்கிற இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் அப்படியே ஏற்றி காட்டுறாரு கையை. பார்த்தா அவருக்கே ஷாக்கு, என்னடா அதுன்னு பார்த்தா என் கையெல்லாம் என் கண்ட்ரோல்லே இல்லை, என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல, அவளை கோஸ்பம் தெரிக்குதுடா. அவன் ஒரு பார்த்தான் பாரு ஒரு பார்வை, அவன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குடா. அப்படியே கொஞ்ச நாள் சென்று தான் காட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செவத்தில் ஒரு ஆள் பந்தை போட்டு விளாண்டுருக்காரு. யாரு? நம்ம காமிஷீரோ தான். அவர் அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா உன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம ஹீரோ டெரராக வந்து நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்போ சொன்னீங்களே நீங்கள் என்னைய இங்கேருந்து வெளியே கூட்டி போகிறோன்னு சொன்னீங்களே, நீங்கள் எக்ஸாக்டாக எதை மீன் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்னப்பா சொன்னேன், பட் எப்படி நீங்கள் ஒரு ஸ்கில்டான லாயரை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறீங்களா? ஹீரோ கேட்குறான். ஆனால் அவர் இன்னும் பாலை த்ரோ பண்ணி விளாண்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ பார்க்கணும், என்ன அவர், நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணுறதை பற்றி, என்னை எஸ்கேப் பண்ணுறதுக்கும் அதை பற்றி எதுவும் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இதை
இங்கே டீட்டெயிலாக எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நீ இதில் சீரியஸாக இருக்கேன்னு நான் எப்படி நம்புறது? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் எப்படி உங்ககிட்ட காட்டுறது நான் சீரியஸாக இருக்கேன்னு. அவர் அப்படியே பார்த்து லைட்லி தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு கண்ணாடி கழட்டிட்டு, நீ வெளியே போய் என்ன பண்ணன்னு இவ்வளோ இதாக கேட்குற சீரியஸா? அதுக்கு அவன் பார்க்குறான், என்ன இது, இவரோட ஆரா எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணுமா? என்னைய அந்த யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதை என்னோட லாயர்ட்டேருந்தும் கேட்கல, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கூட கேட்கல. எனக்கு எல்லாரு மேலேயும் டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உண்மையாகவே எங்கள் அம்மா இறந்துட்டாங்களா? நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே பண்ணலை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான். அவளை யாரோ ஒரு ஆள் கொண்டுட்டு, ஆனால் கொண்டவன் எவன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கொண்டது இல்லாமல் என் மேலேயே ப்ளேம் பண்ணியிருக்கானுங்க. நானும் அவனுங்க விரிச்ச வலையில ட்ராப்ல நல்லாவே மாட்டிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். அவங்க கூட இருக்கணும்னு சொல்லித்தான் நான் அந்த தப்பையே ஒத்துக்கிட்டேன். அவன் கையை முறுக்கிக்கிட்டு, நான் இங்கேருந்து வெளியே போயே ஆகணும். அந்த உண்மையான கல்பிரிட்டை நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்கிறான். எப்பா யாரான தெரிக்குது. அதுவும் ஏன் ஓன் ஹேண்டில் அவர் பார்க்குறாரு. ரிவெஞ்சு உன் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். உன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் எடுத்துரும். பரவாயில்லையா? அதுக்கு அவன் சொல்கிறான், எல்லாத்தையுமா? என்கிட்ட என்ன இருக்கு இப்போ? ஹீரோ சோகமாக சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நானுமே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானுங்க. எடுத்துக்கிட்டது இல்லாமல் இப்படி தப்பாக ப்ளேம் பண்ணி என்னை உள்ளேயும் தள்ளிட்டானுங்க. அவர் அந்த பாலை ஹீரோ கிட்ட தூக்கி போடுறாரு. பட் என்கிட்ட ஹிடன் கிரிப்டோ கரன்சி இன்னும் இருக்குது. அவர் கையில் அந்த பாலை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ உண்மையாவே இப்போ சொன்னது சீரியஸாக தான் சொன்னீங்கன்னா நான் உன்னை வெளியே கூட்டி போகிறேன்டா. அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன். அதுவும் 50 மில்லியன் என் ஒர்த்தான கிரிப்டோ கரன்சி என்கிட்ட இருக்கு. அதுவும் அந்த அவுட் சைட் வேல்ல. ஹீரோ பார்க்குறான், இவ்வளோ கரன்சி வச்சுக்கிட்டு அவர் உள்ளே இருக்காரு. ஹீரோ அந்த பாலை வச்சுக்கிட்டு அப்படியே திங்க் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆனாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.